ஓகே கேக்குதா? ஆரம்பிச்சிடலாமா? பரணி இன்னும் ஸ்பீக்கருக்கு வரல. அப்டேட்டோட ஆரம்பிப்பாருன்னு பார்த்தா இன்னும் ஸ்பீக்கர் வரல. நம்ம ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாம் ப்ரோ. ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட்லேருந்து ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு வந்து மெயின் அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சு. கருப்பு டீசர் கேட்குது பரணி. அப்பாடா, அப்படி ஆரம்பிங்க அப்டேட்டோட. ஓகே, இவ்வளோ நாள் நான் எனக்கு மட்டும் கேட்டா திடீர்னு நான் வந்து இது கோர்ஸ் அக்செப்ட் முன்னாடி கொடுத்துட்டேன். பட் இப்போ தான் அக்செப்ட் ஆகுது போல. ஓகே ஓகே, நானே அப்டேட் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட்டு அதான் கருப்பு டீசர் ஜூலை 23 வருது. டீசர் டைமிங் வந்து 1 minute 38 seconds இருக்கும் அப்படின்னு சென்சார் சர்டிஃபிகேட்டில் இருக்குது. அதே மாதிரி தனுஷோட இட்லி கடை அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே வந்து ஜூலை 27th வந்து ரிலீஸ் ஆகுது ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல்ல. காண்டாரா லெஜெண்ட் சாப்டர் 1 அதோட ஃபில்மிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அது இன்னைக்கு வந்துட்டு ஒரு 2 minutes மேக்கிங் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நாளைக்கு டிஜிட்டலில் ரிலீஸ் ஆகிற ஃபிலிம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரோந்து ஹாட் ஸ்டாரில் வருது, மெட்டீரியல்ஸ்டும் அதுக்கப்புறம் டேஞ்சர் அனிமல்ஸும் அமேசான் பிரைம் யூஎஸில் ரெண்டில் வரும். அதுக்கப்புறம் சென்னை ஃபைல்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் முதல் பக்கம் அந்த வெள்ளைமலை சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தலைவன் தலைவிலேருந்து பொட்டல மிட்டாய் சாங் இருக்குல்ல, அதோட ரிஹர்சல் வீடியோ மாதிரி வந்து ஒரு ப்ரோமோ மேக்கிங் வீடியோ மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிஹர்சல் ப்ரோமோன்னு நினைக்கிறேன். ஸோ அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்ஸ் விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். இட்லி கடை அப்டேட் சொல்லிட்டீங்களா? இட்லி கடை போய் சொல்லிட்டேனே ப்ரோ. பெட்டியிலேருந்து ராம்சரண் ஃபோட்டோ ஒன்று விட்டுருந்தாங்க. ஆமாம் ஆமாம் ப்ரோ, அதை பார்த்தேன், ஃபோட்டோ பார்த்தேன் ராம்சரண். மார்கன் 25th வருது சொல்லிட்டீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ? மார்கன் வந்து ஸ்ட்ரீமிங் வந்து 25th ஜூலை. எதுல வருது? டென்ட் கொட்டா. ஓ ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஆயிடுச்சுல ப்ரோ, 3 வாரம் ஆயிடுச்சுல, 3வது வாரம் நினைக்கிறேன். அதோட ரிலீஸ் ஆன டிஎன்ஏ வந்து 2 நாள் ஆச்சுங்க. ஆமா, இல்ல நார்மலா 4 weeks விண்டோ தானங்க. 3 weeks விண்டோன்றது கொஞ்சம் ஏர்லி. நார்மலா வந்து தியேட்டருக்கெல்லாம் கொடுக்கறது ஓடிடி இது பிளாட்ஃபார்ம் எல்லாமே இது பண்றது எல்லாமே 4 weeks விண்டோ தானே பண்ணுவாங்க. இது 3 weeks விண்டோன்னா கண்டிப்பா வந்து ஓடிடிக்கு நல்லா எப்போ ரிலீஸ் ஆச்சு இந்த படம்? ஜூலை 1 நினைக்கிறேன். ஜூலை 1 நினைக்கிறேன். ஜூலை 1 ஜூலை தானே? ஜூலை 12 ஜூலை 1 அந்த டைம் தானே? ஜூலை 11 இருக்குங்க. ஏங்க ஜூலை ஜூன் 28ங்க. அதான் ஜூலை 1 வந்துச்சு. அந்த பறந்து போ 3 BHK அந்த மாதிரி தான் வந்துச்சு. கரெக்ட், ஜூலை 28 மரணி வரும். ஜூலை 28 வரலங்க ப்ரோ. ஜூன் 28. ஜூன் 28ங்க. ஜூன் 28 சனிக்கிழமை தானே? அப்ப 27. ஓகே, அந்த வீக்ல வந்துச்சா? ஆமா ப்ரோ, ஆமா ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, கரெக்ட்டா ஒரு மாசம் கழிச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு மாசம் கழிச்சு தான் வரும். இல்ல ஒரு மாசம், அதான் 4 weeks விண்டோ தான். அப்போ ஓகே ஓகே. பரணி ப்ரோ, கருப்பு போஸ்டர் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. எனக்கு விடாத கருப்பு ஞாபகம் வந்துச்சு லைட்டா. உங்களுக்கு வருங்க, எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்ல எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவா இருந்தாலும் சந்தோஷம் தான். இல்ல உண்மையிலேயே சொல்றேன். ஆனா வந்து ஆர்ஜே பாலாஜின்றதுனால கண்டிப்பா வந்து டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுவாரு. இது எனக்கு டிவோஷனல் அந்த ஒரு ஃபேக்டர் இதுல உள்ள வர்றதுனால தெலுங்கு ஆடியன்ஸ் சும்மா தூக்கி கொண்டாடிடுவாங்களோன்னு தோணுது. ஸோ அந்த வகையில வடக்கு நண்பர்கள் கொண்டாடவும் வாய்ப்பு இருக்கு, கவலைப்படாதீங்க. ஆமா ஆமா, அந்த பக்கம் வாங்க. இது சந்தோஷத்துல சொல்ற மாதிரி தெரியலையே பரணி ப்ரோ. அட பாவிகளா, ஒரு மனுஷன் நல்லதா பேசினா கூட சந்தேகப்படுறீங்களே. ஏங்க அதுக்கு முன்னாடி டிவோஷனல் மூவி எப்படி கொண்டாடுவாங்கன்னு செப்டம்பர் 25 நாங்க காமிக்கிறோம். என்ன படம்? அக்டோபர் 2 நாங்க காமிக்கிறோம் பால்டன். எப்படி இருந்தாலும் நாங்க செப்டம்பர் 25 காமிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க காமிக்க முடியும். வேணா ப்ரீபோன் பண்ணி கிளாஸுக்கு வரீங்களா? என்னதுங்க இது, அவங்க பாலையா படம் வருதா? ஆமா ப்ரோ, அகாண்டா 2. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் காண்டாரா 2. அகாண்டா சாமி படமா? ஆமா,
இது புரியலையே. பார்க்கலையா? ஏங்க அவருதாங்க சிவனே. பாலையா சிவனா? ஆமா. ஏங்க பார்ட் 1 பாத்தீங்களா இல்லையா? இல்லையே. நாங்களாம் அதனால ஸ்கண்டா தான் தான் பாத்திருக்கோம் பால்டன். ரிஷி ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ரிஷி ப்ரோ பாவம் பண்ணிட்டீங்க. அந்த படத்தை பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா அந்த படம் டிஜிட்டல் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒரு 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 நிறைய பேர் வந்து அந்த படத்தை வந்து கூவிட்டு இது போட்டுட்டு இருந்தாங்க. மாசு பாலையா மாசு பாலையா மாசுன்னு சொல்லி நிறைய பேர் போட்டுருந்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணேன். ஒரு 30 மினிட்ஸ் பார்த்துட்டு அட போங்கடான்னு விட்டுட்டேன். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஹா சூப்பர் சூப்பர்னாங்க. அப்புறம் நான் மறுபடியும் வந்து ட்ரை பண்ணேன். ஆனா வந்துட்டு பரவாயில்ல. அந்த படத்துல வந்து நார்மலா பாலையா படத்துல கதை இருக்காது. பட் அந்த படத்துல கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. கொஞ்சம் ஓவர் த போர்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும் தான் இல்லைன்னு இல்லை. பட் ஆனா வந்துட்டு அதனால தாங்க அவர் சிவனா கிட்டோம். அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்க ஏத்துப்போம். அவர் கடவுள். அவரு மனுஷனா இருந்தாதான் கேள்வி கேக்குறீங்க. நாங்க கடவுள் அமெரிக்கா ஆக்கிட்டோம். ப்ரோ ப்ரோ கேப்டன் அமெரிக்கா, அயன் மேனு அவங்க அப்படின்னா பாப்பீங்க, பாலையா அப்படின்னா பார்க்க மாட்டீங்களா? சரி ஓகேங்க. பாலையாவும் பிரகாஷ் ஒரு ப்ரோ சூப்பர் ஹீரோ தான். போதுமா? பிரகாஷ் ப்ரோ பிரகாஷ்ண்ணா இருக்கீங்களா? இருக்கேங்க. சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். ப்ரோ இன்னைக்கு அமர் போட்டிருந்தாரு பாத்தீங்களா? அமர் ப்ரோ AK-65 கார்த்தி சில்வாஜ் மாதிரி ஹிண்ட் கொடுத்தாரு. இல்ல உங்க சைடுல அப்படியா? இன்ஃபர்மேஷன் ஏதாவது? பாக்கலங்க. தெரியல பார்க்கல. நேத்தே நம்ம அதை பத்தி பேசிட்டோமே. அவர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குண்ணா. 65 அவர் தான் பண்ண போறாருண்ணா. நேத்து அதை பத்தி தானே சித்ரா பேசணும். என்ன சொல்லியிருக்காருண்ணே? சுகுமார் ப்ரோ கை காட்டிட்டே இருக்காரு. வந்துட்டாரு. அவர் ஸ்பீக்கர் வந்துட்டார். ஸ்பீக்கர் வந்துட்டார். கோவஸ்ட் கொடுத்துட்டேன். மாரிசன் வந்து 6:30 AM வந்து இந்தியன் டைம்ல USA பிரீமியர் இருக்கு. ஸோ முன்னாடியே தான் போடுறாங்க. நமக்கு இங்க 9 மணி ஷோ ஸ்டார்ட் ஆகிறப்பே ரிவ்யூஸ்லாம் வந்துடும். USA ரிவ்யூஸ். பரணி சொல்லுங்கண்ணா. கால் எப்படி இருக்கு? பரவாயில்ல. இப்போ ஆஸ்பத்திரி போனீங்களா? அதே சரியாயிடுச்சு போல. சும்மா போயிட்டு வாங்க ஒரு செக்கப்புக்கு. லைட்டா இருக்கு பெயின். சுலுக்கு பேண்டேஜ் போட சரியாயிடும்ட்டு வாங்கி போட்டுக்கலாம். அசால்ட்டா விடாதீங்கண்ணா. பாத்துக்கலாம் பரணி. நீங்க யாருப்பா? கருண் எங்கப்பா? நான் தான் தேடிட்டு இருந்தேன். எதுக்கு? இருக்கியா? யாருண்ணா? கருண் சூர்யா. என்னண்ணே அப்பா நீ ஃபர்ஸ்ட் லுக் வரும்னு சொன்ன, வரல. யாரோ சொன்னாங்கன்னு சொன்னேன். எங்கப்பா? நானும் எதிர்பார்த்தேன் வரும்னு. நானும் அதான் எதிர்பார்த்தேன். கேட்கணும்ல அப்ப போயிட்டு. எனக்கு தெரியுமே அவங்க இப்படிதான் டைம் கிளாஸ் அப்படி பண்ணுவாங்கன்னு. அவங்க எல்லாம் வந்து கரெக்டா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாமே அவங்க என்ன பிளான் பண்ணாங்களோ அதை விட்டுட்டாங்க. ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு ஃபேன்ஸோட எமோஷன் தூண்டி விட்டு இது வருது அது வருதுன்னு சொன்னவங்கள தான் நீங்க போய் கேட்கணும். ட்ரீம் வாரியரை கேட்க கூடாது. சரி அவங்க இல்ல அவங்க எப்பயுமே தானே பண்ணுவாங்க. அதுக்கு மைண்ட் செட் ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடுச்சு. அதனால பெருசா தெரியல எங்களுக்கு. அதுதான் நீங்க வந்து கரெக்டா இப்ப கிளியரா புரிஞ்சிச்சா? இங்கதான் நாளைக்கு பர்த்டேனா இன்னைக்குதான் வர்றது கரெக்டான டைம். ஆமா நேத்து கரெக்ட் தான் சொல்றது அது வந்துட்டு உடனே வரல அப்படின்னும் போது வந்து டீம் வாரியர் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்றது, ப்ரொடக்ஷனை வந்துட்டு ப்ரொடக்ஷன் மேல வந்துட்டு தூக்கி பழிய போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. நாங்க என்னைக்கே அது பண்ணிருக்கோம். எங்களுக்கு எப்பயுமே நடக்குது தானே. இல்லப்பா, அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கும். இப்ப இந்த ட்ரீம் வாரியர் எல்லாம் அப்படி சொல்லவே முடியாது. மத்த இது கூட சொல்லலாம். பட் ஆனா ஓகே, நம்ம ஒரு பர்டிகுலர் சார்ந்து இது பண்ணாதீங்கன்னு சொல்ல வந்தேன். எப்படி என்ஜாய் பண்ணீங்களா? அந்த இது செம்மையா இருந்ததா? சாட்டிஸ்ஃபைட் எக்ஸ்ட்ரீம்லி சாட்டிஸ்ஃபைட். டீசர் பாருங்க. டீசர் வரும்போது இன்னும் சாட்டிஸ்ஃபை ஆவீங்க பாருங்க. படத்தோட டைட்டில் ஏன் வச்சாங்கன்னு டீசர்லயே உங்களுக்கு தெரிய வரும். சரி இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். இல்ல அது 2 விஷயம் இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும் நீங்க சொல்றது வந்து புரியுது எனக்கு. அதுக்கு வேற ஒரு ரீசனும் இருக்கு. அது மேபி டீசர்ல காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் ப்ரோ. சூர்யாவோட 2 கேரக்டருக்குமே சம்பந்தப்பட்டதுன்னா அதனாலதான். புரியல. இல்ல சூப்பர் ஹீரோ நான் டீகோட் பண்ணது வந்து சூர்யாவோட 2 கேரக்டருக்குமே சம்பந்தப்பட்டது தான். கரெக்ட். இல்ல அது வேற ஒரு ரீசனும் இருக்கு.
அது வந்து மேபி உங்களுக்கு அது பிளாட் தெரியாது, தெரியுமான்னு நான் தெரியல. எதுவும் ரிவீல் பண்ண வேண்டாம்னு அப்படி. ப்ரோ ஹுக்கும் வந்து நாளைக்கு 9:30 ரிலீஸ் ஆயிருமா இல்ல 9:30 தான் அங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட்டா? சரி ஹுக்கும் இல்ல சாரி ஹுக்கும்ங்கிற கூலி பாருங்க. ப்ரோ அது. கூலி பவர் ஹவுஸ். கூலி பவர் ஹவுஸ். நாளைக்கு காலையில 9:30 ஃபங்க்ஷனா ப்ரோ? நாளைக்கு காலையில இல்ல ப்ரோ, காலையில இல்ல சாயந்தரம் நைட்டு. நினைக்கிறேன். 9 PM தானே கொடுத்தாங்க. நைட்டு 9:30. நைட்டா? இல்ல ப்ரோ இந்த எல்லாத்துக்கும் ஒரு ஈவென்ட்ல ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளாட்ஃபார்ம்ஸ்ல விடுவாங்கன்னு தோணுது. நம்ம கூட்டத்துல இருக்க ஒரு ஆள் வந்து சீக்கிரமா கேட்டுருவாரு. யாரு? ஏங்க நாளைக்கு நைட் ஒரு ஆள் 9:30 இருக்காரு. எல்லாம் கேட்க முடியாதுங்க. 6 மணினா தாங்க என்னால கேட்க முடியும். பேசாம இருக்கணும் கமலு, வாய கம்முன்னு பேசாம கோத்து விட்டு போயிடாதயா. அது ரெக்கார்டட் இல்ல, இது ரெக்கார்டட் ஸ்பேஸ். அப்படியா அது விஷால் ப்ரோ? பரணி ப்ரோ சரி 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 ஓகே ஓகே. கருப்பு இருங்க பரணி போயிட்டு வருவோம். பரணி டேய், ப்ரோ பரணி கேம் ப்ரோ, ஆடோனா இந்த சர்க்கார் படம் பார்த்திருக்கீங்களா? ப்ரோ பாத்துருக்கேன் கேம் சர்க்கார் படம் ஆடோனா பார்த்திருக்கீங்களா? அவ்வளவு ஃபயர் விட்டுருப்பீங்க. இதுக்கு பாத்தீங்களா சும்மா இல்ல போன் இல்ல வச்சு கமல் இது ப்ரோ ஒரு நிமிஷம் பண்ணிருக்கீங்க. இருங்க. நான் ஆர்ஜே பாலாஜி, ஆர்ஜே விஷால் ப்ரோக்கு ஒரு எலிவேஷன் கொடுக்குறேன். சர்க்கார் படம் பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அதுல அந்த ஒரு இன்டர்வியூ வீடியோ, அந்த பிரஸ் மீட் வீடியோ வந்து எல்லா இதுல யூடியூப்ல வந்துட்டே இருக்கும்ல. அப்ப அவங்க ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, எந்த வீடியோ ஓபன் பண்ணாலும் அங்க இந்த வீடியோ வர மாதிரி பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் அங்கதான் இருக்கான், அவனால அதெல்லாம் பண்ண முடியும். அதே மாதிரிதான் விஷால் ப்ரோ. சர்க்கார் படம் ஞாபகமே இல்ல பால்டான், சாரி. பண்பத்தை கக்கிட்டாரு. பல்தான் டேக் ஓவர். சத்தியமா அவர் எதை இல்ல சொல்றாருன்னு தெரியல, அதனால சொன்னேன். எப்படி அதை ப்ரோ செய்வாருன்னு அது தெரியும். அந்த தனியா 49P செய்யட்டும். சட்டம் போட்டோடனே யூடியூப் ஃபுல்லா இதாகும் ப்ரோ. அதுல ஒரு மளிகை கடைக்காரர் பேசிக்கிட்டு இருப்பார்ல. 49P தானே ஏதோ சொல்லுவாரு. 49 பி தான் 49P தான். பரணி ப்ரோ, பரணி ப்ரோ இவரு மோகன்லால் இவங்க எல்லாம் எதுக்கு போட்டோ விட்டுருக்காங்க? எதுவும் படமா? படம்லாம் இல்ல ப்ரோ. அதை பார்த்தா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள எடுத்த மாதிரி தான் இருக்கு. வீட்டுக்குள்ள எடுத்த மாதிரி இருக்கு. சும்மா கேஷுவல் மீட் மாதிரி தான் இருக்கு. பரணி ப்ரோ படம்லாம் இல்ல. சொல்லுங்க ப்ரோ. தலை வலிக்குது தலைவா. ஹிட்மேன் கேம் ஒஸ்ட் கேம். ஒஸ்டா இருக்கு கேம். வர்ஸ்டெல்லாம் இல்ல. இல்லங்க ஏங்க, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்க விளையாடுறதுக்கு. சும்மா நீங்க 1008 இது சொல்லுவீங்க, அதை உட்காந்து நான் கேட்டுக்கிட்டு. என்னது ப்ரோ? அது வீடியோ கேம் பத்தி பேசுறாரு அவரு. சரி விடுங்க. மிஷா ப்ரோ வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க. வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்களா? ஓகே. பவர் ஹவுஸ் நாளைக்கு கரெக்டா 9:30 விட்டுருவாங்களா? இன்னும் லேட் ஆகுமா? அப்படின்னு லேட்டா தான் ஆகும்னு நினைக்கிறேன். இல்ல அதான் தெரியல. ஈவென்ட்ல லான்ச் ஆனதுக்கு அப்புறம் அனி பாடி இருந்ததுக்கு அப்புறம் விட்டுருவாங்கன்னு தான் தோணுது சன் பிக்சர்ஸ். இல்ல ஸ்பாட்டிஃபைல எல்லாம் 2 hours முன்னாடி விட்டுறாங்களே ஆடியோ. ஆமா, ஆப்பிள் ஸ்பாட்டிஃபை அந்த ஆடியோ பிளாட்ஃபார்ம் சொல்லி சீக்கிரம் வந்துடும். நான் கேட்குறேன். வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ட்வீட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. அதை லீக் பண்ண முடியுமா ப்ரோ? நாளைக்கு காலையில தெரிஞ்சிடும் ப்ரோ. என்ன ப்ரோ? அந்த ஸ்பாட்டிஃபைல விடுறாங்களா, அதை லீக் பண்ண முடியுமா? லீக் பண்ண முடியுமானா புரியலையே எனக்கு. அதை விட்டு வெளியே ஸ்பாட்டிஃபைல இருந்து எடுத்து நார்மலா இப்படி டிஎல்ல விட முடியுமா, யூடியூப்ல விட முடியுமான்னு கேட்டேன். அந்த ஆடியோ கிளிப் என்னன்னு சொல்றீங்க? ஆமா ஆமா, அதெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் ஏங்க நான் நாளைக்கு எடுத்து கொடுங்க பரணி, சரியா? சரி அப்ப எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. இன்டர்நெட்ல இருக்கிற வீடியோவும் சரி ஆடியோவும் சரி எல்லாமே டவுன்லோடபிள் தான். எதுவுமே டவுன்லோடபிள் இல்லாம இல்ல. அது அனிருத் சேனல்ல போட்டுருவார்ல, அனிருத்தோட சேனல்ல அவர் போட்டுருவாரு. ஆமா ஆமா. ஆனா லேட்டா அதான். போடுவார். ஃபர்ஸ்ட் ஆனா ஆடியோ இது பிளாட்ஃபார்ம்ஸ் கொஞ்சம் பில்டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாங்க்கு விட மாட்டாங்கன்னு தோணுது அனிருத் முன்னாடி. பரணி ப்ரோ ஏங்க அந்த யாராவது இந்த சாயிரா அந்த படம் பாத்தீங்களாங்க? விஷால் ப்ரோ நீங்க சாயிரா நரசிம்ம ரெட்டி. ஏங்க அந்த படத்தை பத்தி இந்த ஸ்பேஸ்ல பேசுறது நீங்க மட்டும்தான். இப்ப நான் ரொம்ப நாளா அவங்க போனா மாவீரன் ப்ரோ தான் கொரியன் போகணும். நம்ம படம் யாரும் போக பாருங்கன்னு மாட்டோம். சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த கொரியன் படத்தோட சுடல் தான் சொல்றேன். ஆமா ஆமா, நேத்து சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அம்னீஷியா வந்துரும். விடுங்க விஷால் ப்ரோ, இதெல்லாம் இங்க ஏதாவது சொல்லிக்கிட்டு. நீங்க நான் என்ன படம் பார்க்கல.
நம்ம வந்து ஹிந்தியில டைரக்டா பார்த்துக்கோ. நான் கொரியன் படம் பார்க்கல. அதனால தான் சொன்னேன். ஓகே ஓகே சரி ரைட்டு. சும்மா ப்ரோ வேற என்ன இந்த வாரம் எந்த படம் போறீங்க? எந்த படத்துக்கு ஷோ போடுறாங்க? எதுக்குமே ஷோ போடலையேண்ணா. இல்லை அவர்கிட்ட கேட்போம், அவருக்கு ஏதாவது திடீர் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு கிடைக்கும். இல்லைன்னாங்க. அப்புறம் நேற்று வந்து பரணிட்ட ஒரு படம் கேட்டேன், இன்னைக்கு அனுப்பிச்சு விட்ரு. அப்படி ஒரு படம் இன்னைக்கு தான் பார்த்தேன். ரொம்ப நாள் நீங்கள் சொன்ன படம் படக்களம். சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? எனக்கு நல்லா இருந்துச்சு படம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு படம் நல்லா இருந்துச்சு, ஒர்க் ஆச்சு. எனக்கு கிளைமேக்ஸ் உள்பட ஒர்க் ஆச்சு. எனக்கு நிறைய பேர் சொன்னீங்க இப்போ பரணி கால கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னா படம் நல்லா இருக்கும்னா அப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னாடி. எனக்கு படம் நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. அதான் பிரபு படம் சின்ன மாப்பிள்ளையை ஞாபகப்படுத்தினாலும் படம் வந்து ஜாலியாக தான் நல்லா தான் போச்சு. என்ன ஒன்றுன்னா அந்த ரஞ்சித் கேரக்டருக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அவர் வந்து இதுக்காக தான் முயற்சி பண்ணுறாரு, இதுக்கு முயற்சி பண்ணி தான் அந்த புக்கை எடுக்கிறாரு. ஆனால் அந்த பாடி ஸ்வாப் அவரால் பண்ணவே முடியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜஸ்ட் பாடி கண்ட்ரோல் மட்டும் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வந்து திடீர்னு ஒரு தடவை எதைச்சே அது 3 பேருக்கும் பாடி ஸ்வாப் ஆயிக்குது, இது அவர் சந்தோஷப்படுறாரு அப்படின்னு அந்த ஒரு எக்ஸ்பிளேஷன் மட்டும் அந்த சீன் வச்சிருந்தா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். இப்போ அவர் வந்து மாற்ற விரும்பலை, அவருக்கு அதுதான் வேணும் ரஞ்சித் கேரக்டருக்கு. ஆனால் அவர் இவ்வளோ தூரம் இல்ல அது ஒரு எக்ஸ்பிளனேஷன் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல வச்சிருந்திருக்கலாம். அவர் இதுக்காக முயற்சி பண்ணார். ஆனா அவருக்கு இந்த இது தெரியல. எப்படின்னா இவ்வளவு யூஸ் பண்ண பாடி கண்ட்ரோல் பண்ண தெரியுது, பட் பாடி ஸ்வாப் பண்ண தெரியல. அப்ப இந்த மொமெண்ட்ல இப்படி வந்து 3 பேர் ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆனனாலதான் இவரை வெட்டி இவரை வெட்டி அதுக்கப்புறம் தான் இது நடந்துச்சு அப்படின்னு அந்த எக்ஸ்பிளனேஷன் அந்த பையன் கொடுக்குறாள், ஒரு பையன் கொடுப்பான்ல, அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சு ஆகா இது தெரியாம இவ்வளவு கஷ்டப்பட்டு அது வந்து அந்த மொமெண்ட் கடைசியில வச்சிருந்திருக்கலாம். அதை ஒரு சீன் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் அந்த ரஞ்சித் கேரக்டருக்கு. ஆனா என்னன்னா அந்த ஜித்தின் கேரக்டர் பண்ண பையன் வந்து செம்மையா நடிச்சிருந்தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு இந்த இன்னசென்ட் கேரக்டர் பண்ணதும், செகண்ட் ஹாஃப்ல இந்த ரஞ்சித் கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணதும் பயங்கரமா பண்ணியிருந்தான். எனக்கு படத்திலேயே வந்து எனக்கு ஆனா ஒண்ணு எனக்கு இத்தனை பேருக்கு ஞாபகம் வச்சேன்னு தெரியல, அது பரணிக்கு சுகுமார் ப்ரோக்கு ஞாபகம் வச்சேன்னு தெரியல, ட்ரெண்ட் சூட்டை பார்த்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு தெரியலையா அந்த ஜித்தின் கேரக்டர், அந்த ஃபேஸ் கட், அந்த ஜித்தின் கேரக்டர் வந்து அந்த ட்ரெண்ட் சூட் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஃபேஸ் கட் அதுவா உங்களுக்கு வந்து நீங்க பெங்களூர் அப்ப மாதிரி கிடையாது. இது ஒரிஜினலா அந்த படம் ஒண்ணு படக்கலம்னு ஒரு மலையாள படம் ஒண்ணு இருக்கு. அந்த படத்துல வந்து ஜித்தின் ஒரு பையன், அந்த பையன் நீங்க பாருங்க, நீ ட்ரெண்ட் சூட் ஞாபகம் உங்களுக்கு வரும் கண்டிப்பா. அந்த பையன் அந்த ரோல் அப்படியே அந்த பரணி நேர்ல பாக்கலங்கிறனால தெரியல போல இருக்கு. பரணி நேர்ல பாக்கல, அப்ப சுகுமார் ப்ரோ பாத்தீங்கன்னா சொல்லுவேன் கண்டிப்பா ட்ரெண்ட் சூட் அந்த படம் பாக்குறேன் ப்ரோ. பாருங்களேன் அந்த பையன் ஜித்தின் கேரக்டர் பாருங்க. எனக்கு அப்படியே ட்ரெண்ட் சூட் ஞாபகம் வந்துச்சு. ட்ரெண்ட் சூட் பார்த்தா அப்படியே இல்லைன்னு தெரியல படம், இல்லைன்னா அவர்கிட்ட கேட்கலாம் தான் இருந்தேன். நீங்க வேலைகளை விட்டேன் பார்த்துட்டு அப்படியா அப்ப எனக்கும் வந்துச்சு. குறிப்பா அந்த செகண்ட் ஹாஃப்ல ஆட்டிடியூடா பண்ணுவார்ல, அப்பெல்லாம் ஃபேஸ் கட் அப்படியே இருக்கும். அது செகண்ட் ஹாஃப் பூராவுமே டோட்டலாவே அப்படிதான் இருக்கும். அது ஒரு அந்த லேப் சீக்வன்ஸ் பூராவுமே எனக்கு ட்ரெண்ட் சூட் ஃபேஸ் கட் தான் ஞாபகம் வந்துச்சு. அந்த பையனுக்கு மேலே நான் பார்த்தது வேற இல்லையா, பர்ஃபெக்டா இருந்துச்சு. சுகுமார் ப்ரோ நீங்க பாருங்க, படம் பார்த்து சொல்லுங்க. சரி ஃபேமிலில இது அது பாத்துருவேன். ஓகே அதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நினைச்சேன். மாரிசன் முன்னாடியே பாத்துருவேன், அதுவும் சொல்லணும்னு நினைச்சேன். சூப்பர் மாரிசன் ஷோ போடுறாங்களா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? பாத்துருவேன்னு சொல்றேன், ஆனா கன்ஃபார்ம் பண்றதுல நான் அப்புறம் சொல்லிக்கிறேன். நான் பாத்துருவேன் அவ்வளவுதான். ரைட் ஓகே புரிஞ்சிச்சு. நான் இன்னைக்கு ஏதோ ஷோ போட்ட மாதிரி ட்விட்டர்ல வந்துட்டு இருந்துச்சு. கமல் சாரி வடிவேல போயிருந்தாங்க, ஏபி இன்டர்நேஷனல்ல அட்டாக் பண்ணிருந்தாங்க. கரெக்ட், ஏபி இன்டர்நேஷனல் வடிவேலுக்காக போட்ட ஷோ. ஓ இது வேறயா? கண்ணி ப்ரோ ரோந்து வந்து த்ரில்லர் படமா இல்ல அது இந்த போலீஸ் அந்த மாதிரி? இன்னொன்னு பார்த்தேன், ஹரிஹர விருமலுக்கு வந்துட்டு நைட்டு ஷோ டைம் கொடுத்துருக்காங்க பர்மிஷன். ஆமாண்ணா, அது நேத்து சொன்னோம், அதான் அப்டேட்ல சொன்னோம். 600 ரூபாய் டிக்கெட். ரோந்து வந்து எப்படின்னா ஒரு ஒன் நைட் ஸ்டோரி தான். அந்த ஒன் நைட்ல நடக்கிற வேரியஸ் ஈவெண்ட்ஸ், அந்த அவங்க வந்து என்ன சொல்ல, ரோந்து போலீஸ்க்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் ஒரு நைட்ல நடக்கும்ன்றது எல்லாமே வந்து ஒரு இதா இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ், எனக்கு பர்சனலாக கிளைமேக்ஸ் வந்து அந்த படத்தில் வந்து கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பட்டு மேபி நாளைக்கு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பட் ஆனால் படமாக வந்துட்டு ரோந்து என்ன படம்? ரோந்தெல்லாம் விடு பாருங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பாத்தியா இல்லையா? நீங்களே பார்க்கல, சும்மா வந்துருவீங்க. மிஸ்டர்ஸ் அண்ட் மிஸ் நீ பார்க்க மாட்டற, அக்கா படம்னா பார்க்க மாட்டேன் அதானே? அக்கா படம் கதை கேட்டேன், ஒருத்தர் ஏதோ ரிவ்யூல வந்து இதுதான் கதைன்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்டா அந்த ஒன்லைனர் சொல்லுவாங்கல்ல அதை சொன்னாங்க. நான் அப்பயே அட போங்கடான்னு வெறுத்துட்டேன். என்ன பாரு, நீ அக்கா வந்துட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும்போது என்கரேஜ் பண்ணாம விட்டுறீங்க, நாளைக்கு அக்காவை குறை சொல்றீங்க. நான் குறைய சொல்லியே.
விஷால் ப்ரோட்ட சொல்லுங்க ப்ரோ, அவர் பாப்பாரு. இல்ல வாய்ப்பே எல்லாம் இல்ல. உங்களுக்காக தான் எடுத்துருது, உங்களுக்காக தான் எடுக்கிறாங்க. எங்களுக்காகவாண்ணா? அப்ப ஏன் நீங்க ஆமா, பண்ணல? எனக்கு பார்க்காததுக்கு வேற ரீசன் இருக்கு. சரி சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். நீ தான் எல்லா படம், நான் ஒன்றும் பெண்டிங்லேயே நிறைய படம் வச்சிருக்கேன் பாரு, நீ அதெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும். நீலாம் எல்லாம் அப்பப்போ பார்த்துடுறல. இல்லண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஏன்னா சந்தோஷம். நான் அந்த ஹண்ட்ன்ற சீரீஸ் ஒரு எபிசோடு பார்த்தேன். அடுத்த நாள் வந்துட்டு கிளம்பி கொடைக்கானல் போயிட்டேன். அதனால அங்க அங்க டூர் ஃபுல்லா வந்து எதுவும் பார்க்க முடியல. நான் பஸ்ல போகும்போது பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா பஸ்ல போகும்போது எப்படி சொல்றது, ஹெட்செட் வேலை செய்யல ஃபர்ஸ்ட். என் ஒய்ஃபோட இயர்ஃபோன் கேட்டேன் கொடு அப்படின்ட்டு. உடனே வந்துட்டு நீ பார்க்க தான் வந்து டூர் போறோமா, இப்போ இங்கேயும் ஃபோன் வச்சுதான் இருப்பியா அப்படி இப்படின்னா, சரி ஓகே. நான் அந்த டூர் ஃபுல்லா நான் வந்து எதுவும் பார்க்கல. அதுவும் இன்னொரு வேற எதுவும் பார்க்கணும்னு வச்சிருந்தேனே. ஸ்பெஷல் ஆப்ஸா? ஸ்பெஷல் ஆப்ஸா சீசன் 2 நான் அது 3 எபிசோடு தான் முடிச்சு வச்சிருக்கேன். ஸோ எப்படி இருக்கு? அது கதையா ஸ்ட்ராங்கா இல்ல என்னை பொறுத்த வரைக்கும். பட் ஆனா கொஞ்சம் எங்கேயும் போர் அடிக்காம போகுது, அவ்வளவுதான். அது நான் சொல்லட்டுமா, ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல தெரியாது பாரு நீ. நான் கூட முதல் பார்ட்டு பார்த்துட்டு நிறுத்திட்டேன். நீ தான் என்கிட்ட சொல்லி நான் பாருங்கண்ணா, பார்க்க சூப்பரா இருக்கும் அப்படின்னு. அது கிட்ட முடியும் போது தான் அதோட இம்பாக்ட் கிரியேட் ஆகும்னு தோணுது எனக்கு என்னமோ. இல்ல அதுதான் ஓரளவு ஓகே தான். பட் ஆனா வந்து ஆஹா ஓஹோ லெவல் ஒன்றும் வரல. பட் ஓகேவா தான் போகுது. பார்ப்போம், நான் ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வேல்பாரி ஸ்டார்டட் ரெஸ்யூம்டு சொல்லியிருக்கிறேன். சூப்பர் பர்னி. அப்போ கடல் புறாக்கு வந்து இப்பவே பிரகாஷ் ரெடியா சொல்லுங்க. கடல் புறாக்கு இல்ல ஃபர்ஸ்ட் மகாபாரதம் நீ தான். வேல்பாரி முடிச்சனா அவர் கடல் புறா சொல்றேன்னு இருக்காரு. ஆமா கண்டிப்பா. இல்ல ஃபர்ஸ்ட் அந்த மகாபாரத ஒரே இதெல்லாம் ஒரு அட்டஸ்டடா அது வந்து நார்மலாவே அது வந்து ஃபர்ஸ்ட் பரணி முடிக்கலனா கூட பண்றதுக்கு ரெடியா தான் இருக்காரு. இல்ல அது முடிச்சாதான் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மகாபாரதம் முன்னாடியே சொல்றேன்ட்டாரு, அது வேற. நான் சொல்றது கடல் புறா அடுத்த கதை வரனா வேல்பாரி கம்ப்ளீட்டா முடிச்சிடலாம். அதை முடிச்சுட்டு மேபி ஏன்னா யாருன்னா பார்க்கணும் அப்படின்னா ஒரே ஷாட்ல பார்க்கலாம்ல. என்னையே எடுத்துக்கோ, நான் ஃபுல்லா கதை தெரியாது. நீ முடிச்சு விட்டேன்னா அதை வந்து நான் ஒரு படம் மாதிரி உட்காந்து பார்த்துருவேன், கேட்டுருவோம், இது பண்ண முடியும். எதுனா அது வேல்பாரியாண்ணா? ஆமா. ஓகேண்ணா கண்டிப்பா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அனுப்புவேன் வீடியோ. ஷோரா அனுப்புறேன். இல்ல அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வாரம் வந்துட்டு என்னென்ன படம் வந்துட்டு பாக்குற மாதிரி, ஹரிஹர வீரமல்லு பிரீமியர் போடுறாங்களா நைட்டு? நீங்க போறீங்களாண்ணா சுகுமார்ண்ணா? நான் போக மாட்டேன்பா. நான் சும்மா கூப்பிட்டு போட்டாலும் போக மாட்டேன்பா. ஏண்ணா? போக மாட்டேன். எனக்கு தெரியல, எனக்கு அது மேல ஒரு இது வரல, இன்ட்ரெஸ்ட் வரல இந்த படம் மேல. சரி அதுதான் படம் பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக் வைப் தெரியுமாமே. போயிட்டு வாங்கண்ணா, நீங்க போயிட்டு அந்த வைப் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம இங்க 2 படம் ரிலீஸ் ஆகுது, இந்த 2 படம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஃபேண்டாஸ்டிக் 4 வருது, அது வந்து வீக்கெண்ட்ல பார்த்துருவேன். இன்னும் 3 படம் தான் இந்த வாரத்துக்கு என் டார்கெட். இது விட்டுட்டா அடுத்த வாரம் ஹவுஸ்மேட்ஸ், அப்புறம் சென்னை ஃபைல்ஸ் முதல் பக்கம், இந்த 2 படம் பார்ப்போம். வேற எதனா படம் வருதா பாருங்க ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்? கிங்டம் அது பிரீமியர் ஷோ போட மாட்டாங்க ப்ரோ. கிங்டம் வியாழக்கிழமை போலாம்ண்ணா சுகுமார்ண்ணா. கிங்டம் வருதா? ஆமா அடுத்த வாரம் கன்ஃபார்மா? ஆமா. சூப்பர். அடுத்தது வந்து இவரு சரண்டர் கூலி பவர் ஹவுஸ். அடுத்தது என்ன பண்ணி சரண்டர்னு சொல்லிட்டு பிக் பாஸ் நடிச்ச படம் நினைக்கிறேன். அது முன்னாடியே பாத்துருவேன். அதான் இந்த 3 படம் தான் வருது பெருசா. பாப்போம். அதை விட்டுட்டா அதோட கூலி படத்துக்காக வந்துட்டு எல்லாம் கேப் விட்டுருவாங்க ஃபுல்லா. ஆமா ஆக்சுவலா சாங் வந்து நாளைக்கு ஈவினிங்கே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க மோஸ்ட்லி. பாப்போம். அதுதான் இப்போ ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் நம்மளுக்கு வந்துட்டு செகண்ட் வீக்ல யாரும் வந்து, அதான் ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்சு அந்த வீக்ல 7th அந்த டைம்ல யாரும் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு தோணுது. 7th 8th ஏன்னா கூலி வரனால வந்துட்டு அந்த வாரமும் அதுக்கு அடுத்த வாரமும் எந்த படமும் பெருசா வராது. கூலியோட ரிசல்ட் பொறுத்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் செப்டம்பர் 5 தான். அதுதான் சொல்றேன், கூலியோட ரிசல்ட் பொறுத்து 20ஆம் தேதிக்கு மேல 25 அந்த 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 அதுக்கு ஃபாலோவிங் வீக்லாம் வந்துட்டு அது ரிசல்ட் பொறுத்து சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. படம் வந்துட்டு செம்மையா இருந்தது, பிளாக் பஸ்டர் அப்படின்னா எந்த படமும் விட மாட்டான், வரவே வராது. இது வழக்கமா நடக்கிறது தான். அப்படி படம் வந்துட்டு மீடியமா இருக்கு, ஓரளவுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது அப்படின்னா
சின்ன படத்துகளுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆயிடும். அந்த டைம்ல எல்லாமே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல ஆக்சுவலா எனக்கு தெரியல. ஆனா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அந்த படத்து மேல உண்மையிலேயே கொஞ்சம் வந்து ஹையா இருக்கு. படமும் வந்து ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிமா தான் இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் டாக்ஸ் வராதுன்னு தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அது ட்ரெய்லரே வந்து இல்ல வந்ததுக்கப்புறம் வராதுதான். அதுதான் பரணி. வரக்கூடாது. வந்தா வந்துட்டு அது இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியும் தாண்டி அதில் எவ்வளோ பெரிய எஃபர்ட் இருக்கு. எல்லா படமும் ஹிட் ஆகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். அதுவும் மீறி வந்து நம்மளுக்கு ஒரு சில ஃபேக்டர் வந்து இப்போ நீ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோ. ஜெயிலர் மாதிரி ஒரு பிளாக் போஸ்டர் கொடுத்துட்டு அந்த எப்படி சொல்றது, சாரி ஜெயிலர் பாரு, விக்ரமா? டாக்டர் மாதிரி ஒரு பிளாக் போஸ்டர் கொடுத்துட்டு அவருக்கு வந்துட்டு பீஸ்ட் வந்துட்டு அவரால் வந்துட்டு அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்து கோலமா வைக்கல டாக்டர். அதுக்கப்புறம் வந்து பீஸ்ட் அந்த மாதிரி இருக்கும், ஒரு டார்க் காமெடி இருக்கும்னு நினைச்சு அதை பெருசா வந்து இதுவும் ஆகலை. அது பெரிய படம். அது நம்மளால வந்து பெரிய படத்தை பொறுத்தவரையும் வந்து நம்மளால வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியாது. சொல்லி வச்ச மாதிரி வந்து அது செய்ய முடியுமா அப்படின்றது எனக்கு வந்து ஓடும் அப்படின்றது தான் வந்து மேக்சிமம் எல்லாரோட மைண்ட் செட்டா இருக்கு. அது வந்து எப்படி ஆகுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே பார்ப்போம். ட்ரெய்லர் வரட்டும். வெயிட்டிங் உண்மையிலேயே. ஆனா படம் வந்து ஓரளவுக்கு நல்ல பிளாக் பஸ்டர் மாதிரி கிளிக் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்டாப்பே பண்ண முடியாது. அது வேற மாதிரி ஒரு ஹிட் ஆயிடும். அது நம்ம சொல்லணும்னு இல்லை. அதுக்கப்புறம் இப்போ சின்ன சின்ன படங்கள்லாம் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு எதுவும் பெருசா வந்து ரொம்ப சின்ன சின்ன படங்கள் தான் விடுவாங்க. அதோட டைரக்டா சொன்ன மாதிரி செப்டம்பர் 5 தான் அந்த அந்த ஸ்லாட்ல தான் மதர் ராசியிலேருந்து எல்லா படமும் ரிலீஸ் ஆகும். எஸ் வெயிட்டிங் பார்ப்போம். நான் எல்லைக்கே வருமா வராதானா? எல்லைக்கு போஸ்ட்போன் ஆக சான்ஸ் இருக்கு. வராதுப்பா. தீபாவளியா இல்ல அடுத்த வருஷம் வேலண்டைன்ஸ் டேவா? இல்லப்பா இப்போ என்னன்னா என்ன விஷயம்னா படம் முடிச்சிட்டாங்க, ஓகேவா? ஆனா படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. படத்தோட அந்த இந்த ஒர்க் எல்லாம் முடிக்கணும். அதெல்லாமே வந்துட்டு பொறுமையாக தான் வந்து அவர் அந்த படத்தோட டைரக்டர் முடிப்பார். அவர் டைம் எடுத்து, ஏன்னா அவருக்குமே நிறைய வேலைகள் இருக்குது, நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே முடிச்சுட்டு தான் வந்து இதை பண்ணணும். ஸோ வந்து டைம் எடுக்கும். இந்த படம் டியூட் வந்துடும் அதுக்கு முன்னாடி. என்ன கம்முன்னு ஆயிடுச்சு, சைலண்டாக ஆயிடுச்சு. நான் அந்த நாளை நமதே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தேன். நாளை நமதே அப்படின்னா அடுத்த வாரம் வருச்சு, இந்த வாரம் வர படம்னா. பர்னி நீ கூட வர வர வேற மாதிரி ஆயினே வர. ஏன்னா அது சும்மா புக் மை ஷோல இந்த மாசம் இந்த அடுத்த வாரம் என்னென்ன படம்னு சும்மா பார்க்க போனேன். இந்த படம் இருந்துச்சு. ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து போன இந்த 12 படத்து கூட சேர்ந்து வர வேண்டிய படம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா வரல. சரி இந்த வாரம் வருதுன்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தேன். அது போஸ்டர்ல வந்து ஏனி சின்னம் உங்க ஓட்டு அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சா. சரி ஒருவேளை எலெக்ஷன் ஃபிலிம் போல அப்படின்னு சொல்லி சும்மா ஓபன் பண்ணி பார்த்தேன் ஒரு 10 செகண்ட். அது உங்களுக்கு பொறுக்காது. பார்க்குற நீயும் வர வர வந்து டிஃப்ரெண்டா வந்து பார்க்க ஆரம்பிச்சிருக்க. நமக்கு அப்ரிஷியேட். நமக்கு இனிமேட்டு வந்து எல்லா தமிழ் படமும் பார்க்கணும் அவ்வளோதான். அங்க இருந்தப்ப எல்லா மலையாள படம் பார்த்துருந்தேன். இங்க இருந்தப்ப எல்லா தமிழ் படம் பார்க்க போறேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும். சூப்பர் பர்னி, இப்படிதான் இருக்கணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு முடிவு. ஆனா எல்லாத்தையும் பார்க்க முடியல. இன்னும் நான் F1 மட்டும் பார்க்கல. அது மட்டும் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். ஷோ டைம் ஈவினிங் கொடுத்துருக்காங்க சேலத்துல. பட் ஆனா என்னால போயிட்டு வர முடியாதுன்ற ஒரு செம்ம ரிக்ரெட் இருக்கு. மேபி நான் சென்னை வர டைம்ல அதாவது இருந்துச்சுன்னா, இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா பார்ப்பேன். காண்டாரா சாப்டர் 1 இது பார்த்தீங்களா? மேக்கிங் வீடியோ யாராவது? எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த படமுமே வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் சம்பவம் பண்ணும் தான் தோணுது. பெரிய ஸ்கேல்ல இருக்குன்னு தோணுது. ஆனால் ரொம்ப இந்த ட்ரைபிள் அந்த ஒரு போர்ஷன் தான் வரும் போல, அந்த மாதிரி தான் இருக்கும் போல கதை. ஸோ பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ப்ரீக்வல் தானே இது?
ஆமா, ஆர்ஜின் ஸ்டோரி.